வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். வரிச்சுமை காரணமாக தயாரிப்பை நிறுத்திய ரஜினி பட நிறுவனம். பொன்விழா காணும் காஜல் அகர்வால். உடல் எடையை குறைக்க மீண்டும் போராடும் அனுஷ்கா. இனி விரிவான செய்திகள். ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்திருக்கும் 2.0 படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த படம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று தமிழகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. 3D தொழில்நுட்பம் குறித்து திரையரங்கு உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கருத்தரங்கம் ஒன்று லைகா புரொடக்ஷன் சார்பில் சென்னையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜு மகாலிங்கம் வரிச்சுமை காரணமாக லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பை நிறுத்த உள்ளதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி மற்றும் கேளிக்கை வரி தொடர்பான விஷயங்கள் முழுமையாக முடிவுக்கு வரும் வரை புதிய படங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்று தலைமை அலுவலகத்திலிருந்து கூறியுள்ளார்கள். ஆகையால் கேளிக்கை வரியை நீக்கும் வரை எங்கள் நிறுவனத்தின் சார்பில் புதிய பட தயாரிப்புகள் எதுவும் இருக்காது என்று தெரிவித்துள்ளார் அவர். பாரதி ராஜாவால் பொம்மலாட்டம் படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட காஜல் அகர்வால் 50 படங்களை நிறைவு செய்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் எல்லா முன்னணி நட்சத்திரங்களோடும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் என்கிறார் இவர். என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி படப்பிடிப்பு, பயணம் என்று பிஸியாகவே சென்று கொண்டிருக்கிறது. நான் தூங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகிற துறை இது. அப்படிப்பட்ட தருணங்களில் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள சில நல்ல நண்பர்கள் எனக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் நடிகை காஜல் அகர்வால் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்துகின்ற மாதிரியான வாய்ப்பு தனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்கிறார் அவர். பாகுபலி படத்திற்கு பிறகு பிரபாசுடன் அனுஷ்கா இணைந்து நடிக்கும் படம் சாஹோ. ஹிந்தியில் உருவாக இருக்கும் இந்த படத்தை சுஜித் இயக்குகிறார். இதில் கதாநாயகியாக நடிக்க உள்ள அனுஷ்காவுக்கு இயக்குனர் சுஜித் ஒரு நிபந்தனை விதித்துள்ளார். நான் எதிர்பார்ப்பது போல உங்கள் உடல் எடையை குறைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. ஏற்கனவே பாகுபலி 2ஆம் பாகத்திற்காக உடல் எடையை குறைக்க முடியாமல் போராடிய அனுஷ்கா இந்த படத்திற்காகவும் உடல் எடையை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அனுஷ்கா உடல் எடை குறைத்துக் கொண்டு வந்த பிறகு அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க இருக்கும் இயக்குனர் சுஜித் அதுவரை அனுஷ்கா இல்லாமல் பிரபாஸ் நடிக்கும் காட்சிகளை படமாக்கி வருகிறாராம். ஜிஎஸ்டி மற்றும் கேளிக்கை வரி என இரட்டை வரி விதிப்பால் தமிழக திரையரங்குகளில் அனைத்து படக்காட்சிகளும் இன்றும் 4வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழக அரசிடம் தமிழ் திரையுலகினர் பலரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நடிகையும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். சினிமா வெறும் வியாபாரம் மட்டுமே என்றால் ஏன் வரிகளுக்கு எதிராக வாதிட வேண்டும்? அதிகமாக பணம் சம்பாதித்து அளவுக்கு அதிகமாக சம்பளம் கொடுத்துவிட்டு வரி விலக்கு வேறு கேட்க வேண்டுமா? சினிமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் சமுதாய பொறுப்புணர்வு இருக்கும் படங்களுக்கு, சினிமாவை கலையாய் மட்டும் பார்க்கும் படங்களுக்கு வரி விலக்கு கேளுங்கள். வியாபார ரீதியிலான படங்களுக்கு கேட்க வேண்டாம் என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். தமிழ், ஹிந்தி ஆகிய இரு மொழிகளிலும் பல படங்களில் நடித்துள்ள நடிகர் மாதவன் இதுவரை தான் நடித்தது தனக்கு திருப்தியாக இல்லை என்கிறார். அதற்காக நான் வெட்கப்படவோ வேதனைப்படவோ இல்லை. அலைப்பாயுதை படத்தை எப்போது பார்த்தாலும் உன்னையெல்லாம் எப்படிடா நடிக்க வைத்தார்கள் என்கிற உணர்வுதான் எனக்குள் வரும். என்னுடைய நடிப்பில் நான் இன்று வரை திருப்தி அடையவில்லை என்று சொல்லும் நடிகர் மாதவன் நான் மிகப்பெரிய சோம்பேறி என்றும் தன்னை பற்றி வெளிப்படையாக விமர்சித்திருக்கிறார். 36 வயது நிலை படத்திற்கு பிறகு மகளிர் மட்டும் படத்தில் நடித்து முடித்திருக்கும் நடிகை ஜோதிகா தற்போது பாலா இயக்கும் நாச்சியார் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதே நாளில் சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் வேலைக்காரன் படமும் வெளியாக இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு பொங்கல் விடுமுறையில் பாலா இயக்கத்தில் உருவான தாரை தப்பட்டை படமும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரஜினி முருகன் படமும் ஒரே நாளில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய படங்களை தயாரித்து நடிக்கும் நடிகர் விஷ்ணு விஷால் அந்த படங்களை தெலுங்கு மொழியிலும் வெளியிடுகிறார். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படம் தெலுங்கில் நல்ல வரவேற்பை பெற்றதே அதற்கு காரணம். அதனால் தான் தற்போது நடிக்க ஒப்புக்கொள்ளும் படங்களுக்கு தமிழ், தெலுங்கு என இரு மொழிகளுக்கும் ஏற்றது போல கதை கேட்கிறேன் என்கிறார் விஷ்ணு விஷால். முண்டாசுப்பட்டி ராம்குமார் இயக்கத்தில் ராட்சசன் படத்தில் நடித்து முடித்துள்ள விஷ்ணு விஷால் என் திரையுலக வாழ்க்கையில் நீண்ட நாள் படப்பிடிப்பு நடைபெற்ற படம் இதுதான் என்கிறார்.
மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்து தயாரிக்கும் படம் துப்பறிவாளன். இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வெளியாகும் இந்த படத்தின் இரண்டாம் பாதியில் பாடல்கள் கிடையாதாம். இரண்டாம் பாதியில் கதை வலுவாக இருப்பதால் பாடல் காட்சிகளை தவிர்த்து விட்டாராம் இயக்குனர் மிஷ்கின். படங்களுக்கு திரைக்கதைதான் முக்கியமே தவிர பாடல்கள் தேவையில்லை என்று சொல்லி வரும் இயக்குனர் மிஷ்கின் இந்த படத்தில் பாடல்களை குறைத்து அருள் கொரேலியின் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாராம். தம்பி தெய்வா மீடியாஸ் நிறுவனம் சார்பில் சிவகுமார் பிள்ளை தயாரித்திருக்கும் படம் ஆடவர். 75க்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ள பிரபல ஒளிப்பதிவாளர் ஸ்ரீ ரஞ்சன் ஒளிப்பதிவு செய்து இயக்கும் இந்த படத்திற்கு கேரள அரசின் விருது பெற்ற தஷி இசையமைக்கிறார். இந்த படத்தில் இடம்பெறும் பாடல்களை சிவகுமார் பிள்ளை, கலைவேந்தன் இருவரும் எழுத கானா உலகநாதன், டியாலோ கோபி ஆகியோர் பாடியுள்ளனர். புதுமுகங்கள் நடித்துள்ள இந்த படத்தில் கிரண் என்ற 10 வயது சிறுவன் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கும் தமிழ் அடியான் என்ற நடிகரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். சஸ்பென்ஸ் த்ரில்லரோடு சமூகத்திற்கு பயன் தரும் விஷயத்தை சொல்லியிருக்கும் ஆடவர் படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. எம்ஜிஆர் கையொப்பமிட்டு கொடுத்த அந்த கடிதத்திலே நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் நடித்து கொடுக்க எனது ஒப்புதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த படத்திற்கு முன்னுரிமை தந்து 3 மாதங்களில் அந்த படத்தை முடித்து கொடுக்க சம்மதிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா, கடிதம் எழுதி கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டுமா என்று ஸ்ரீதர் கேட்டபோது எதற்காக அப்படி ஒரு கடிதத்தை எம்ஜிஆர் ஸ்ரீதரிடம் கொடுத்தார் என்பதை பற்றி விளக்கமாக சொன்னார் எம்ஜிஆர். இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கடிதம் இல்லை, ஃபைனான்ஷியலுக்காக கொடுக்கப்பட்ட கடிதம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பட்ஜெட் படம். படத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியில் நீங்கள் பணப்பிரச்சனையால் திண்டாடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடிதத்தை கொடுக்குறேன். இந்த கடிதத்தை காமிச்சிங்கன்னா எந்த ஃபைனான்சியரும் தயங்காமல் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றார் எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆருடைய தனி குணம். ஒருவருக்கு உதவுவது என்று முடிவெடுத்து விட்டார் என்றால் முழு மனதோடு உதவி செய்வார். எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது தனது படத்தில் நடிக்க எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டால் போதும் என்ற நினைப்போடு வந்த ஸ்ரீதர் இந்த படத்தை எடுத்து முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்திருப்பது தெரிந்த உடனே அவருக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்று தெரியாமல் தடுமாறினார். எம்ஜிஆர் கையொப்பமிட்டு கொடுத்த அந்த கடிதம் ஒரு மந்திர தாயத்து போல் வேலை செய்தது. அப்போது பிரபலமான ஃபைனான்சியர்களாக இருந்தவர்கள் கிரசன் மூவிஸ் நிறுவனத்தினர். ஸ்ரீதருடைய படத்திற்கு முழுவதுமாக ஃபைனான்ஸை ஒப்புக்கொண்டது மட்டுமின்றி அந்த படத்தினுடைய வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி போன்ற ஏரியாக்களுடைய விநியோக உரிமைகளையும் வாங்கி கொண்டு அதற்கான முன்பணத்தையும் கொடுத்தார்கள் அவர்கள். அப்போது ஏ நாகேஸ்வரராவ் நடித்த தசரபுல்லோடு என்ற தெலுங்கு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அந்த படத்தை தமிழிலே படமாக்குகின்ற உரிமையை வாங்கிய ஸ்ரீதர் அந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு திரைக்கதையை எழுதி எம்ஜிஆரிடம் சொன்னார். அந்த திரைக்கதைக்கு ஸ்ரீதர் வைத்திருந்த உரிமைக்குரல் என்ற பெயர் ஆகிய இரண்டுமே எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்தது. உரிமைக்குரல் திரைப்படத்திலே ஒளிப்பதிவாளராக பாலகிருஷ்ணனை தான் ஒப்பந்தம் செய்திருந்தார் ஸ்ரீதர். ஆரம்பத்தில் சில நாட்கள் அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படவே தனக்கு பதிலாக தம்புவை அனுப்பி வைத்திருந்தார் அவர். முதல் நாள் படப்பிடிப்புக்கு வந்ததும் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் தன்னை க்ளோஸ்அப் காட்சிகளில் படம் பிடிக்கிறது தான் அவர் ரொம்ப விரும்புவார். இந்த லோ ஆங்கிள், டாப் ஆங்கிள் இதெல்லாம் அவருக்கு அவ்வளோவா பிடிக்காது. நீங்கள் எப்பவும் லோ ஆங்கிள்லேயே படம் எடுக்கிறவாச்சு, அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், காட்சி கோணங்களை அமைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் தம்பு. ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பலமே காட்சி அமைப்புகளும் காட்சி கோணங்களும் தான். அதனால் படப்பிடிப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே எம்ஜிஆரிடம் அது பற்றி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீதர் விரும்பினார். அவர் சொன்னதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர், நீங்கள் எந்த ஆங்கிளில் வேண்டுமானாலும் படமாக்கி கொள்ளுங்கள், என் முகத்தையே காட்டாமல் முதுகை காட்டினா கூட சரி, நான் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டேன் என்றார். அன்று கொடுத்த வாக்குறுதியை கடைசி வரை காப்பாற்றினார். ஸ்ரீதருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்களுக்கு எப்போதும் MS விஸ்வநாதன் தான் இசை, கண்ணதாசன் தான் பாடல்கள். இந்த உரிமைக்குரல் படத்தை ஸ்ரீதர் ஆரம்பித்த போது கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே அவ்வளவு சுமூகமான உறவில்லை.
அதனால் எம்ஜிஆரின் ஒரு வார்த்தை சொல்லாமல் கண்ணதாசனை பாடல் எழுதச் சொன்னால் நிச்சயமாக பின்னால் பிரச்சனைகள் வரும் என்று பயந்த ஸ்ரீதர் எம்ஜிஆரை சந்தித்து இந்த படத்தில் கண்ணதாசனை பாடல் எழுத சொல்லலான்னு இருக்கேன், அதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்டார். அவர் தாராளமாக எழுதிட்டோம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னார் எம்ஜிஆர். அதற்கு பிறகுதான் விஸ்வநாதன் இசையிலே கண்ணதாசன் எழுதிய விழியே கதை எழுது என்ற பாடலும் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா என்ற பாடலும் பதிவாகின. ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா போராறு கஜம் சேலகட்டி நாலு வளை போடுங்களே. ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா போராறு கஜம் சேலகட்டி நாலு வளை போடுங்களே. ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா. பதிவான அந்த 2 பாடல்களையும் எம்ஜிஆர் கேட்பதற்காக தோட்டத்திற்கு அனுப்பி வைத்தார் ஸ்ரீதர். பாடலை கேட்ட எம்ஜிஆர் அந்த பாடல் 2 மிகச் சிறப்பாக இருப்பதாக ஸ்ரீதருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார். இந்த காலகட்டத்திலே மொரீஷியஸ் நாட்டினுடைய சுதந்திர தின விழாவிலே பங்கேற்பதற்காக மொரீஷியஸ் நாட்டிற்கு பயணமானார் எம்ஜிஆர். அப்போது கிழக்காப்பிரிக்காவில் ராஜு என்ற பெயரில் ஒரு படத்தை எடுக்க அவர் திட்டமிட்டு கொண்டிருந்ததால் அந்த படப்பிடிப்புக்கான இடங்களை தேர்வு செய்வதற்காக மொரீஷியஸிலிருந்து கென்யா சென்றார் அவர். அவருடன் ஆனந்தவுடன் மணியன், ஆர்.எம். வீரப்பன் ஆகியோரும் சென்றிருந்தனர். இதற்கிடையே எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி கட்டுரை ஒன்றை ஒரு பத்திரிகையிலே எழுதியிருந்தார் கண்ணதாசன். ஊரெங்கும் அதை பற்றியே பேச்சாக இருந்தது. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிந்து சென்னை திரும்பியவுடன் உங்களுக்கு கண்ணதாசன் வேண்டுமா இல்லை நான் வேண்டுமா முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று பயந்த ஸ்ரீதர் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை கேட்ட பிறகு கண்ணதாசனுடைய பாடலை படமாக்குவது பற்றி முடிவெடுக்கலாம் என்ற எண்ணத்திலே எம்ஜிஆரை ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டார். கண்ணதாசன் பாடலை தொடர்ந்து பயன்படுத்துவது பற்றி எம்ஜிஆர் என்ன சொன்னார் என்பதை நாளை வெளித்திரையிலே பார்க்கலாம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கியிருக்கும் ரஜினி தினமும் காலையும் மாலையும் மக்களோடு மக்களாக நடைபயிற்சி செய்கிறாராம். எம்எல்ஏ என்கிற தெலுங்கு படத்தில் நடித்து வருகிறார் நடிகை காஜல் அகர்வால். இயக்குனர் சங்கர் தான் இந்தியாவின் ஜேம்ஸ் கேமரூன் என்கிறார் ஒளிப்பதிவாளர் ரசூல் பூக்குட்டி. பிரியதர்ஷன் இயக்கும் படத்தில் உதயநிதிக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறார் பார்வதி நாயர். தெலுங்கு படங்களில் கவர்ச்சியாக நடிக்க முடிவெடுத்திருக்கிறாராம் நடிகை நந்திதா. சுதா இயக்கத்தில் சூர்யா நடிக்கவிருக்கும் படத்திற்கு இசையமைக்கிறார் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ். ஜூட் பாய் 2ஆம் பாகத்தில் சல்மான் கானுடன் இணைந்து நடிக்கிறாராம் நடிகை டாப்சி. தெலுங்கில் வில்லனாக நடிக்கும் ஆதி தமிழில் கதையின் நாயகனாகத்தான் நடிப்பேன் என்கிறார். விஜய் நடித்து வரும் மெர்சல் படத்தில் ஒரு தத்துவ பாடலும் இடம்பெறுகிறதாம். இந்தியாவில் மணிரத்னம் போன்று வெவ்வேறு களங்களில் படம் இயக்கியவர் எவரும் இல்லை என்கிறார் நடிகர் மாதவன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.